ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் 9 o'clockலேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். பசங்களை இப்போ தான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தேன். சதீஷ் வந்து கார்டனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டோஃபு ஆம்லெட். ஸோ டோஃபு ஆம்லெட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் டோஃபு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக வதக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 எக்கு, சால்ட்டு, பெப்பர், அதை நல்லா பீட் பண்ணி நம்மளோட வதக்கி வச்சுருக்கிற டோஃபுவையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எக் மிக்சர். யூஸ்வலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் எடுப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் ப்ரோட்டீன். ஏன்னா வந்து டோஃபு வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 to 7, 8 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அது தள்ளி எக்லேயும் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதை இப்போ நான் ஆம்லெட் மாதிரி குக் பண்ணிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரி, ஆம்லெட்டோட ஃபைனல் ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து க்ரொசான் டோ போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த டோ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டோ வந்து மீந்தி போச்சு. அதனால் அதை நான் என்ன பண்ணேன்னா, அதில் லேசாக பட்டர் லேமினேஷன்லாம் இருந்துச்சு. எப்படி மீந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. க்ரொசான் வந்து உங்களுக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 அட்டம்ப்ட் எனக்கு வந்து ஆச்சு, 2-3 அட்டம்ப்ட் ஆச்சு. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம சைடெல்லாம் ட்ரிம் பண்ணும்போது மிச்சம் வரக்கூடிய டோ எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சா. ஸோ அதில் பட்டர் லேமினேஷன் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அது ஒன்றாவே இல்லை, லைக் ஒன்றா இல்லாமல் பட்டர் வந்து அங்கங்கே இருந்துச்சு. அதனால் சுற்றிட்டேன், ஸோ இதில் போட்டு ஒரு சுற்றிட்டேன். இப்போ வந்து டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ப்ரெட் ஆட்டு பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மகா இன்ஃபேக்ட் டின்னருக்கு வந்து இது கேட்டிருந்தா, சூப்பு, டொமேட்டோ சூப்பும் கார்லிக் ப்ரெட்டும் கேட்டிருந்தா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் டோ கிடச்சிருக்கு. இது வந்து நல்ல பட்டரி டோ, அதனால் சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை வச்சு ப்ரெட்டு பேக் பண்ணோன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இதே பவுலில் வச்சு இதை மூடி போட்டு இது பொங்கி வர்ற வரைக்கும் ரைஸ் பண்ண விட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் மோல்டில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ரெசிபியே கிடையாது. நான் அந்த லெஃப்ட் ஓவர் டோவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டின்னரும் ஆச்சு, நமக்கு அந்த வேஸ்டேஜும் இருக்காது. இன்றைக்கி நைட்டு வந்து நான் டொமேட்டோ சூப் தான் பண்ண போகிறேன். அதனால் இது வந்து நல்லா பொங்கட்டும். இதை நான் வந்து ஒரு வார்ம் ஸ்பாட்டில் வச்சு ரைஸ் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து நேற்று வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அதை வச்சு ஒரு கூட்டும் கஞ்சியும் தான் எனக்கு வைக்க போகிறேன். சுடு கஞ்சி தான். ஸோ கிழங்கு யூஸ்வலாக கட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து நல்ல கிழங்கா என்னன்னு. ஸோ இது வந்து நல்ல கிழங்கு. ஸோ கிழங்கு தோல் உரிக்கிறது எப்படின்னு தெரியும்ல. இப்படி வச்சுட்டு நீங்கள் லேசாக இலக்கி விட்டிங்கன்னா அந்த ஹார்டான தோல் அப்படி பீல் ஆகி வந்துடும். ஸோ நல்ல கிழங்கா இருந்தால் அது அப்படியே உளிஞ்சு வந்துடும். பிஞ்சாக இருந்துச்சுன்னா
நம்மளோட மரச்சினி கிழங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இதை வந்து கசாவா கேக் அப்படின்னு ஒரு ரெசிபி வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த மரச்சினி கிழங்க வச்சு கேக் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு நாள் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி போட்டுறேன். இந்த ஃப்ரெஷ்ஷான கிழங்க வந்து அரைச்சி பால் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை. நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது அந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கசாவா கேக். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வெட்டி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வெட்டுறது இப்படி க்யூபாக கூட வெட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக நைஃபை வச்சு இந்த மாதிரி செத்தி போட்டுருவாங்க. அது அன்ஈவனாக இருக்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் தண்ணியில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். நல்ல கொழைய வெந்த உடனே நீங்கள் வந்து தேங்காய் அரப்பு வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ஹலோ ஸோ எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம். வெளியே எடுத்தோன்னா அப்படி புஷ்ஷுன்னு சுருங்கிடுச்சு. ஸோ ஷேப்பிங்க்கு நான் இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு இந்த பேனில் பேக் பண்ணணுன்னு ஆசை. இது வந்து இப்படி ரவுண்டாக நான் இது வாங்கி வச்ச ஒரு பேனு. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ நம்ம வந்து இந்த பேனில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி எப்படியும் இது நான் கார்லிக் ப்ரெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரவுண்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலி என்னோட ஆயில் ஸ்ப்ரே ஸோ இது வந்து இந்த குக்கிங் ஸ்ப்ரேன்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இது வந்து நான் முக்கால்வாசி எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஷேப்லலாம் இருக்கும்ல, பன் கேக் பேன், இல்லாட்டி வந்து இந்த சின்ன சின்ன நூக்ஸ் அண்ட் கிரானிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கேக் பேன் எல்லாம் க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நம்ம பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷை வச்சு க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். பார்த்தீங்களா? நல்ல புகையாக போகும். அதனால் முக்கால்வாசி நான் வெளியே வச்சு தான் இதை பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு ரோல் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மோல்டில் வச்சிடலாம். ஸோ இது வந்து ஸ்மூத் சைடு. ஸோ எப்போவுமே ஸ்மூத் சைடை நீங்கள் பேஸில் போட்டுருங்க. டீகேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் திரட்டணும்னு இல்லை. ஸோ இதோட ரஃப் அளவு இந்த மோல்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட அளவு வந்து தெரியும். ஸோ அந்த ரஃப் அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட்டாக ரோல் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த சைடும் வச்சு இந்த சைடும் சீல் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்மூத்தான இது கிடைக்கும். ஸோ நல்லா டைட்டாக டக்கின் பண்ணி ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பேஸில் வச்சிடலாம். ஸோ இதை வச்சிட்டேன்னா இனி நான் இதை வந்து மூடிட போகிறேன். ஸோ மூடணும்னு கூட அவசியம் இல்லை. இது லேசாக பொங்கி வரட்டும். இது டோம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி கூட பேக் பண்ணலாம். பட் நான் வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1 hour ரைஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் இந்த கிழங்கு கூட்டை வந்து டோட்டலி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்கிறதையே மறந்துட்டேன். இன்றைக்கி என்ன ஒரே எல்லாம் மறந்துட்டுருக்கேன்னு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே,
ஸோ கிழங்கு வந்து நல்லா வேக வச்சேன். ஸோ ஒரு டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு ஃபாஸ்ட்டாக வேகிறதுக்கு உப்பு போடக்கூடாது. கடைசி வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். தண்ணியில் நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது இந்த அரப்பு இதுதான் வந்து ரொம்ப டேஸ்டான கூட்டுக்கறி அரப்பு. என்னெல்லாம்னா தேங்காய், பாதி முறி தேங்காய், ஒரு 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வேணால் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி இவ்வளவும் வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி கூட்டுக்கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அரப்பு. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட குழஞ்சி வெந்திருக்கிற இந்த கிழங்குல இந்த அரப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறி கூல் ஆகும்போது இன்னுமே செட் ஆகும். ஸோ இது லைட்டாக கொதிச்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா தாளிப்பு ஊற்றிக்கோங்க. தாளிப்பு ஊற்றினா நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அந்த எண்ணெய் தேவையில்லை. அப்படி ஏன்னா இது கஞ்சிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். தாளிப்பு வந்து என்னெல்லாம் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா அதை மட்டும் தாளித்து கொட்டினீங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிரும். பட் இது நாங்கள் இன்றைக்கி கஞ்சிக்கு தான், அதனால் நோ ஆயில் குக்கிங் மாதிரி பண்ணுறேன். இன்றைக்கி எந்த விதமான ஆயிலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதித்த உடனே அடுப்பை அணைச்சிட போகிறேன். ஓகே, ஒரு பார்சல். என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, சில ஐட்டம் வந்து நம்ம லோக்கல் கடையில் வாங்குறத விட அமேசானில் ஆன்லைனில் வாங்கும்போது கம்மியாக இருக்கும். அதில் ஒரு இது தான் வந்து டஸ்ட்பின் பேக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலி டஸ்ட்பின் பேக் வந்து இங்கே லோக்கலில் கடையில் பயங்கர ரேட்டு. ஒரு பேக்கு 10 இருக்கும். அது வந்து எவ்வளோ 200 rupees. பட் நான் இந்த வாங்கியிருக்கிற இந்த கார்பேஜ் பேக் வந்து மொத்தம் 60 பீஸ். ஒன்றில் வந்து 15 ஜம்போ சைஸ், பெரிய சைஸ் பேக்கு. இது வந்து 550 எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன். ஸோ லிட்ரலி பாதிக்கு பாதி குறவு அமேசானில். அதனால் ஸ்டாக் பண்ணிட்டேன் 4 பேக்கு. எனக்கு இது 2 மாதம் போகும். 60 பேக் இருக்குது, அதனால் 30 போகும். ஸோ அது இப்போ தான் வந்துச்சு. இந்த மாதிரி தான் சில பொருள்லாம் வந்து நம்ம இங்கே லோக்கலில் கடையில் கம்மின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஆன்லைனில் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. அமேசான்லலாம் நல்ல டீல் கிடைக்கும் உங்களுக்கு, க்ரோசரிஸ்லேருந்து எல்லாமே. ஓகே, ஸோ ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் நான் டிஷ்வாஷரில் வந்து திங்ஸை வந்து லோட் பண்ணும்போதும் சரி, அந்த பாத்திரங்களை எடுக்கும் போதும் நான் டிஷ்வாஷரோட புகழை வந்து உங்கள் கூட இது புராணம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயோ டிஷ்வாஷர் அவ்வளோ ஹெல்ப்புங்க, அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு. அப்போ நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பீங்க, அக்கா நீங்கள் வந்து பாஷ் டிஷ்வாஷரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு. கெஸ் வாட், நான் இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 months பேக் பாஷ் டிஷ்வாஷர் ஆக்சுவலி நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். நான் வந்து சென்னைக்கு போய் அவங்களோட ஷாப்பில் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் வ்ளாகில் சொன்னான்னு எனக்கு தெரியும்.
பண்ணான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ டிஷ்வாஷரில் நான் வந்து லோட் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஞாபகம் வந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க நிறைய பேர் நான் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது கமெண்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் டிஷ்வாஷரை ப்ரொமோட் பண்ணுறத கண்டிப்பாக வாஷ் கம்பெனிக்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது நடந்துருச்சு. ஓகே, ஸோ நான் இங்கே க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஷ்ன்னு சொல்கிறாங்க. டிஷ்வாஷரில் வந்து எப்போவுமே காஸ்ட் அயர்ன், வுட்டு, காஸ்ட் அயர்ன், மெட்டல், காப்பர், பிரான்ஸ், அதுக்கப்புறம் மரம், மண் அதெல்லாம் மட்டும் வைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து கிளாஸ் ஐட்டம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே சூப்பராக வாஷ் பண்ணும். ஸோ காஸ்ட் அயர்ன் பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் யூஸ்வலாக கையில் தான் கழுவுவேன். டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த சீசனிங் கோட்டிங் வந்து போயிடும். அதனால நான் டிஷ்வாஷரில் வைக்க மாட்டேன். ஸோ டிஷ்வாஷருக்கு வந்து டிட்டர்ஜெண்ட்டுமே வந்து நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். பட் நான் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபார்ச்சூன் இந்த பிராண்டு தான். ஸோ இதில் தான் டிட்டர்ஜென்ட், சால்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ரின்சேட், இந்த மூணுமே இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பட் ஃபினிஷ் அப்படிங்கிற பிராண்டும் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அது யூஸ் பண்ணதில்லை. நான் எப்போவுமே இந்த ஃபார்ச்சூன் தான். இதில் வந்து டிட்டர்ஜென்ட் மட்டும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் லோடு பண்ணும்போது போடணும். ரின்சேடு வந்து இருக்குல்ல, ஸோ இது வந்து ரின்சேடு. இது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இது அதில் காணிக்கும். இது வந்து அந்த பாத்திரத்துக்கு ஷைன் கொடுக்கக்கூடியது. அதில் வந்து சிம்பிள் காணிக்கும். அந்த சிம்பிள் காணிக்கும் போது தீந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் அதை ஊற்றணும். சால்ட் வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க, 3 மாதத்துக்கு ஒருக்க இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் நான் மொத்தமாக போட்டுருவேன். அது வந்து நம்ம அடிக்கடி ரீஃபில் பண்ணணும் இல்லை, அது 2 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி போட்டால் போதும். ஸோ சால்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் ஹார்ட் வாட்டர் இருக்கும்ல, அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் சால்ட் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த டிட்டர்ஜென்ட் மட்டும் டெய்லி போட்டால் போதும். ஓகே, ஸோ ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்மளோட அந்த ப்ரெட்டு வந்து நல்ல ரைஸ் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, நான் இன்னுமே ஃபுல்லாலாம் ரைஸ் பண்ண விட போகிறதில்ல. ஆக்சுவலி இது வந்து பேக் ஆகும்போது இன்னும் ரைஸ் ஆகும். அதனால் இதை நான் வந்து மூடி நான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி எப்படியும் வெளியே கொஞ்சம் வரும், பார்த்தீங்களா, நல்ல சீப்பாகி வருது. ஓகே, சைட்லேயுமே வந்திருக்கு. ஸோ இது பேக் ஆகும்போது இன்னுமே பொங்கும். அதனால் இப்போதைக்கு அந்த சைடில் உள்ள டோவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட கூட்டுக்கறி நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அது கூலாக நல்லாவே திக்காகும். ஸோ இப்போ நான் கஞ்சி மட்டும் வச்சுட்டேன். எனக்கு லஞ்ச் முடிஞ்சு. அண்ட் ப்ரெட்டு வந்து ப்ரெட்டு வந்து அவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. அது பேக் ஆகுறது இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் அம்மா வர போகிறாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறேன். பிள்ளைகளை பிக் பண்ணிவிட்டு டைமும் ஆயிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி எப்படியும் நைட்டு வந்து டின்னர் விலாக் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ அப்போ அந்த ப்ரெட் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு ரெட் ரைஸ் பிடிக்காது, எனக்கு ரெட் ரைஸை வந்து எப்படி டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு பேக்கெட் ஒயிட் பொன்னி ரைஸ், ஒரு பேக்கெட் ரெட் கேரளா மட்டா அரிசி வாங்கி வைப்போம். இந்த மாதிரி கஞ்சி அதெல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பாடாக பிடிக்காது. எங்களுக்கு வந்து மீன் குழம்புக்கு இங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரெட் ரைஸ் பிடிக்கும். அதனால் நான் மீன் குழம்பு வைக்கும்போது முக்கால்வாசி மட்டா ரைஸ் வச்சுருவேன். உங்களுக்கு சப்போஸ் அது பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, சுடுக்கஞ்சி எல்லாம் வைக்கும்போது கேரளா மட்டா ரைஸ் வந்து குக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கிழங்குக்கு வந்து நான் இந்த ரைஸ் தான் குக் பண்ண போகிறேன். சிம்பிளாக குக் பண்ணி தண்ணி உப்பு போட்டு கடைஞ்சி கஞ்சி வச்சிட போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லஞ்சுக்கு ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஸோ இப்போ போய் நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் நான் vlog ஆக்சுவலி எடிட் பண்ணல, அதனால் vlog இப்போ எடிட் பண்ணோம். சதீஷ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசாலா பிஸ்னஸ்க்கு ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், மசாலா பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி இப்போ கொரியர் கவர் போட்டிருக்கிறதுனால ஒழுங்காக காணிக்க முடியல. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, நம்மளோட யம்மி டம்மி ஸ்பெஷல் கரம் மசாலா இருக்குது, கிரேவி மசாலா இருக்குது, அப்புறம் என்னது அப்புறம் என்னது கரம் மசாலா சொல்லிட்டேன், ஃப்ரை மசாலா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9944245802. அப்படி தானே? நீ சொன்னேன்னா ஆர்டர் பண்ணுவாங்க. வேணும்னு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லு. ஸோ ஒரே ஷை சதீஷுக்கு. ஸோ அந்த பேக்கிங் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு 30 minutes ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து கூட தான், ஒரு 70 ஆர்டர்ஸ் கிட்டே இருக்குது. அதனால் அதை பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, சண்டை ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்கள் சண்டையை ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன ஆச்சு? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சராச்சி வீட்டுக்கு தான். இல்லை, சராச்சி வீட்டுக்கு தான் போகிறோம். சராச்சி வந்தாச்சு. அஞ்சனா சித்தி சராச்சி வீட்டில் இருக்கான். கிளம்புவோமா? ஆமா, நான் போய் சராச்சியை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம போகலாம். ஓகே, எஸ். அப்பா, நீ கார் முன்னாடி தானே ஓட்டுங்க. இன்ஜின் முன்னாடி இருக்கலாம். இன்ஜின் மிஸ் இன்ஜின் சவுண்ட் மட்டும் பின்னாடி இருந்து புர்றன்னு வருது. மகா, என்ன சத்தம்? காணும், சீட்டு எம்டியா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த எலி குஞ்சு சேருக்கு பின்னாடி இருக்கிறது தெரியவே இல்லை. இடம் மாறி இருக்கீங்களோ? என்ன ஒரு ஆச்சரியம், நீங்க மாற மாட்டீங்களா? உங்களுக்கு சீட்ல பேரு எழுதிலாம் இருக்கு. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா சீட்டு, இந்த சீட்டு வந்து மகாக்கு, இந்த சீட்டு மகிக்கு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், மாத்தி இருக்கு. என்ன பாருங்க, மாறிட்டு. பிடிக்கலையா? ஆமாதான், அதான் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி. கடவுளே, இங்க பாருடா, இது உலக நடிப்புடா சாமி. சீட்டு மாறணும்னா வாந்தி வருது நமக்கு. இன்ஜின் இங்க போங்க, இன்ஜின் அடிக்காத, சண்டை போடக்கூடாது. சைக்கிள் கேப்ல நுள்ளு. வாங்க அம்மாக்கு வாங்க ஏதாவது பஜ்ஜி ஏதாவது. இடிச்சு தள்ளுங்கட்டி, அடிச்சு தள்ளுங்க. எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ரூடா போகுது. மகா பண்ணாத. மகா கையெடு. இந்த சைடு ஒரு நாள் உட்கார்ந்தா தப்பு கிடையாது. இந்த சைடு ஒரு நாள் இந்த சைடு வந்தா தப்பு கிடையாது மக்கா. இந்த சைடு அவ்வளவுதானே. ஒரே மகா ஏதோ பண்ணி அது ஏதோ எல்லாமே அது சொல்லுங்க. நீங்க இருவ இடத்துல பார்த்தா தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீ அதை போட்டு. அப்பா கண்ணாடியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஃபோன் ஏதோ வருது. ஓடியா ஆச்சியை சர்ப்ரைஸ் பண்ணலாம். மகா நெல்லு. மகி ஓடியா. தர காலிங் பெல் அடி. மோர் பெல் அடிக்காதியா. அப்ப இன்னைக்கு காலையில எழுப்புற மாதிரி மறுபடியும் எழுப்பிட வேண்டியதான். நான் எழுப்பலப்பா. அம்மா எங்க? அம்மே, ஆச்சி வந்தாச்சு. மகி ஆச்சி தேடி இருப்பீங்களே மக்கா.
அழாதீங்க 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 அழாதீங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா காலையில அம்மாவை பார்க்க வரும்போது தூங்கிட்டு இருந்தா எழுப்பிட்டேன். இப்போ ஈவினிங் அம்மா பார்க்க வரும்போது மறுபடியும் தூங்கிட்டு இருந்தா மறுபடியும் எழுப்பிட்டேன். தூங்கி என்ன பண்ண போறா? பெருமையை மாதிரி சீக்கிரம் அனுப்பிச்சிருவோம். அதுதானே உங்க உன்னைய வந்து என் வியூவர்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க? பெரியம்மா ஹாய் சொல்லு. பெரியம்மா மகா மகி மகி மித்ரா குட்டு அம்மா ஹாய் சொல்லு. நீ எப்படி இருக்க? நல்ல கலர் ஆயிட்டா பாருங்க அம்மா, நல்ல வெளுத்துட்டா. வியூவர்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே நைஸ் சூப்பர். பெரியம்மா பெருமையை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், அதனால வந்துட்டேன். தங்கச்சிய பிரிஞ்சு ஒரே தேடிட்டியோ அம்மிய? தங்கச்சிய தேடிட்டு மாறா